எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோவுக்கோ போவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வேனிலே எழுந்து நின்று கொண்டு அங்கே தங்களை காண வந்திருக்கின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தருகிற சால்வைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் இவர் 500 மீட்டருக்கு முன்னாலேயே வேனுக்கு அந்த பெரிய பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒளிந்து கொண்டு விட்டார், உட்கார்ந்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு லைட்டுகளையும் அமர்த்தி விட்டார்கள். எந்த ஒரு தலைவராவது தான் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்த்திவிட்டு எந்த ஸ்பாட்டில் தான் பேச வேண்டுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவொடனே லைட்டை போட்டு 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 அமர்த்தினாங்க. சினிமாவில் லைட்டை அமர்த்தி போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்ஸ் இந்த சீன்ஸ் காமிப்பாங்கள்ல, அது போல் காமிச்சாங்க. அதனால் மக்கள் கூட்டம் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தாலே பின்னாலே இருந்தவர்கள் முண்டி அடித்து கொண்டு முன்னாலே வந்தார்கள். அந்த முன்னாலே எல்லாம் வந்ததுனாலே தான் இன்றைக்கு ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே மூச்சு திணறித்தான் இன்றைக்கு ஒரு 10-15 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேண்டுமென்றே அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல் எங்களுக்கு மின்சாரம் வேண்டாம், நாங்களே ஜெனரேட்டர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் அந்த ஜெனரேட்டரில் அன்றைக்கு அதாவது வேறு விசாலமான இடம் தந்திருக்கலாமே, மாநாடு நடத்திய இடத்தில் தந்திருக்கலாமே என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். ரோட் ஷோவுக்கு மாநாடு கரூரிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மாநாடு நடத்துகிறோம். 2 லட்சம் பேர் கூடக்கூடிய இடம். நாங்கள் 10,000 பேர் வர்ற இடத்துல கேட்குறோம். அதனால் தாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்க ரோடை தருவோமா, அதை விட்டுட்டு அந்த இடத்தையும் மாநாடு நடத்தின இடத்துல அவங்க கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தா கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்களால 2 லட்சம் பேரை கூட்ட முடியாது. ஒரு 30,000 பேர் 20,000 பேருக்கு தான் கூட்டி ஒரு நெரிசலை காண்பிக்க முடியுமே தவிர வேறல்ல. அதனால் இப்போ சொல்கிறார் அவர் மாநாடு நடத்துகிற இடத்த கொடுத்துருக்கலாமே. மாநாடு நடத்துகிற இடத்துல அவங்க கேட்கவே இல்லையே. கேட்டிருந்தது தானே அந்த பிரச்சனையே வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.